ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதாவது ஹைதராபாத்தில் தன்னோட மனைவி நடத்தையின் மீது சந்தேகப்பட்ட கணவன் தன்னோட மனைவியை சிறு சிறு துண்டுகளை வெட்டி குக்கரில் வேக வச்சு கரையாத எலும்புகளை மிக்ஸில் போட்டு அடித்து பவுடராக்கி அருகில் உள்ள ஏரிக்கு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மீனுக்கு உணவாக போட்டான். அதே மாதிரி இப்போ மீரட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை செஞ்சது பார்த்தீங்கன்னா கணவன் இல்லை, மனைவி செஞ்சிருக்கா. தன்னோட கள்ள காதலனுடன் சேர்ந்து கணவனை சிறு சிறு துண்டுகளா 15 துண்டுகளை வெட்டி ஒரு ட்ரம்முக்குள்ள போட்டு சிமெண்ட் கலவையால பூசிருக்கா. இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 நாளா சோசியல் மீடியால இந்த சம்பவத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்திய அளவில் ஒரு பெரிய அதிர்வலையே ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நீங்க நம்ம சேனல் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். மீரட்டில் உள்ள பிரம்மபுரி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்திரா நகரை சேர்ந்த தம்பதியினர் தான் பிரமோத், கவிதா. இவங்களுக்கு முஸ்கான் தேவி அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காங்க. முஸ்கான் தேவியோட பெற்றோர் வந்து அதே பகுதியை சேர்ந்த சௌரப் அப்படிங்கிற இளைஞருக்கு 2016 முஸ்கான் தேவியை திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு 6 வயசுல ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண்ணோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பிகு. ஸோ சௌரப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்ல மனிதர் தான். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா வெல் செட்டில் ஃபேமிலி. அவர் வந்து லண்டன்ல கப்பற்படையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கடந்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி தன்னோட மனைவிக்கு பிறந்தநாள், முஸ்கான் தேவியோட பிறந்தநாள். அதே மாதிரி 28ஆம் தேதி தன்னோட பெண் குழந்தைக்கு பிறந்தநாள். அதனால சர்ப்ரைஸா ஊருக்கு வந்திருக்காரு. ஸோ ஊருக்கு வந்து தன்னோட மனைவி மற்றும் குழந்தையோட பிறந்தநாளை வந்து ரொம்ப கிராண்டாவே கொண்டாடி இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 4ஆம் தேதி, அதாவது சௌரப்பை வந்து திடீர்னு காணல, மாயமா எங்கேயோ போயிட்டாரு. ஸோ மனைவி வந்து எல்லா இடமும் தேடி பார்த்தேன், காணலை அப்படின்னு முஸ்கான் தேவி வந்து தன்னோட பெற்றோர் பிரமோத் மட்டும் கவிதா கிட்ட சொல்றாங்க. அதே நேரத்தில் சௌரப் அவரோட ஃபேமிலி கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றாங்க, உங்க பையனை வந்து காணலை அப்படின்னு. ஸோ சௌரப்போட மனைவி முஸ்கான் தேவி, அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் அதாவது சௌரப்போட அம்மா அப்பா, அதாவது முஸ்கான் தேவியோட மாமா மாமியார், இவங்க எல்லாமே அட் ஏ டைம்ல ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதே மாதிரி என்னோட கணவரை காணலை, 4ஆம் தேதி, மார்ச் 4ஆம் தேதி காணலை, எங்க போனாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ காவல்துறையினர் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதல் கடமை பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட தான் காவல்துறையினர் வந்து விசாரிக்கிறாங்க. அதாவது கணவர் எப்போ போனாரு, எங்கே போனாரு, வேற யாரெல்லாம் அவருக்கு க்ளோஸாக பழகுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களா, எந்த மாதிரி அவருக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள் எதுவும் இருக்கா, அந்த மாதிரி விசாரிக்கும் போது A to Z வந்து இவங்க எல்லாமே ப்ரிப்பராக வந்து சொன்ன மாதிரி முஸ்கான் தேவி வந்து காவல்துறையினர் விசாரணையில் வந்து பதிவு சொல்லியிருக்காங்க. ஸோ காவல்துறையினருக்கு வந்து ஒரு ஷாக்காக இருந்திருக்கு. என்னடா அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் கரெக்டாக பதிவு சொல்றா, நம்ம என்னென்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி தன்னோட கணவர் இத்தனை மணிக்கு இங்கே போவார், இத்தனை மணிக்கு இங்கே போவார், இத்தனை மணிக்கு இவங்ககிட்ட ஃபோன் பேசுவார், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் யார் இருக்கா, அது மாதிரி அந்த ஊரில் யார் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதனால துறையினருக்கு வந்து மேன்மேலும் டவுட் வந்திருக்கு. ஸோ உடனே காவல்துறையினர் வந்து அதாவது முஸ்கான் தேவியை வந்து விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சிருக்காங்க. அந்த டைம்ல ஒரு சில உண்மைகள் இல்லை, நிறைய உண்மைகளே வெளியே வந்திருக்கு. அதாவது முஸ்கான் தேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னோட கணவர் வந்து எங்கேயும் போகல, அவரை நான் தான் கொலை பண்ணி எங்க வீட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. காவல்துறையினருக்கு வந்து ஒரே ஷாக். மென்மேலும் விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்ல பதிலெல்லாம் கேட்கும்போது இன்னும் பேரதிர்ச்சியா இருந்திருக்கு. அதாவது முஸ்கான் தேவி அவங்க வாக்குமூலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் என் கணவரும் திருமணம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்தோம். ஸோ அவர் வந்து வெளிநாட்டிலே இருக்காரு, எப்பவுமா தான் ஊருக்கு வருவாரு போவாரு. ஸோ அந்த நேரத்தில் நான் தனிமையாவே இருந்ததா ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல பக்கத்து வீட்டை சேர்ந்த சாகில் சுக்லா அப்படிங்கிற ஒரு இளைஞருடன் எனக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டுச்சு. நாளடைவில் அந்த பழக்கம் வந்து தகாத உறவுல கொண்டு போய் விட்டுட்டு, இப்போ நானும் அவரும் திருமணம் முடிஞ்சு தனியா போய் வாழணும்னு ஆசைப்படுறோம். அதாவது நாங்க ஏன் அப்படி பயந்து வாழணும், நாங்க தனியா போய் திருமணம் பண்ணி வாழலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இதுக்கு தடையா இருக்கக்கூடியது என்னோட கணவர் சௌரப் தான். அதனால அவரை வந்து நான் எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு 2 பேரும் பிளான் பண்ணோம். ஸோ கடந்த மார்ச் 4ஆம் தேதி
இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌரப் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடுல வந்து மயக்க மருந்த கலந்துருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில சாப்பிட்டதுக்கப்புறம் சௌரப் வந்து மயங்கி விழுறாரு. உடனே முஸ்கான் தேவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாகிர் சுக்லாக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ உடனே 2 பேருமே சேர்ந்து சௌரப்போட உடல வந்து துண்டு துண்டா 15 துண்டுகளா வெட்டியிருக்காங்க. ஸோ வெட்டினதுக்கப்புறம் நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்தி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளூ கலர்ல கொஞ்சம் ஹைட்டா ஒரு நல்ல உயரமா இருக்கும். ஸோ அந்த ட்ரம்முக்குள்ள அந்த 15 துண்டுகள் அந்த உடல வந்து போட்டு, அதுக்கு மேல சிமெண்ட் கலவை, சிமெண்ட் கொஞ்சம் ஜல்லி, மண்லாம் போட்டு சிமெண்ட் கலவையால பூசியிருக்காங்க. ஸோ பூசி எங்கேயும் வெளிய கொண்டு போடல. அந்த வீட்டுக்குள்ள தான் வச்சிருக்காங்க. பாருங்க எப்பேர்ப்பட்ட கொடூர சம்பவத்த வந்து இந்த பொண்ணு செஞ்சிருக்கான்னு. அதாவது ஒரு ராட்சசியா தான் இருப்பா போல அப்படிங்கிற அளவுக்கு இந்த சம்பவத்த வந்து செஞ்சிருக்கா. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த எஸ்பி விபின் வந்து உடனே சாகிர் சுக்லா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்கான் தேவி இந்த 2 பேரையும் கைது பண்ணி சிறையில அடைச்சுட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் கைது பண்ணி, அதாவது கோர்ட்ல ஆஜர்படுத்தும்போது அங்க இருக்கக்கூடிய வக்கீல்கள் நெறைய பேர் வந்து அவங்கள தாக்கி, அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, அதாவது முஸ்கான் தேவியோட அம்மா, அப்பா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என் பொண்ண வந்து வெளிய விடாதீங்க. தூக்குல போடுங்க. அவலாம் மனுஷியே கிடையாது." அதே நேரத்தில தூக்குல போடுறத லைவா வீடியோ எடுத்து, அதாவது லைவ் வீடியோவா இந்த உலகத்தில உள்ள எல்லாரும் பார்க்குற மாரி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, தன்னோட பையனோ, பொண்ணோ கொலை பண்ணா, தன்னோட பையன் அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள எப்படியாவது மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுற மாரி தான் நெறைய பேரண்ட்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதாவது என்ன தப்பு பண்ணாலும் தன்னோட குழந்தைங்கன்னு ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா இந்த கேஸ பொறுத்தவரை முஸ்கான் தேவியோட அம்மா, அப்பா வந்து அவள கொலை பண்ணிருங்க, இல்லன்னா தூக்குல போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஆதங்கத்துல இருப்பாங்கன்னு. அதே நேரத்துல தன்னோட மருமகன் சௌரப் வந்து ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப பாசமா இருப்பாரு. எங்க புள்ள மாரி நான் பார்த்துக்கிட்டேன். அவரு எங்கள வந்து ஒரு அப்பா, அம்மா மாரி தான் எங்கள நடத்துவாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல சௌரப் கானோட அம்மா, அப்பா அவங்க வந்து ஒரு மீளாத துயரத்துல இருக்காங்க. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சில தினங்கள் முன்னாடி வந்து சௌரப்போட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்பவும் கூட அந்த ட்ரம் இருந்திருக்கு. அப்ப இவங்க வந்து அந்த ட்ரம்முக்கு வந்து நகட்டி வச்சிருக்காங்க. அப்போ தன்னோட மருமக முஸ்கான் தேவி கிட்ட கேட்டிருக்காங்க. "அந்த ட்ரம்ல என்ன இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்து "இல்ல அத்த அதுல வந்து குப்பை இருக்கு. ஸோ ஒரு வாரத்து அதாவது கடந்த ஒரு 10 நாட்களா சேமிச்சு வச்ச குப்பை வந்து இருக்கு. ஒரே வெளிய கொண்டு குப்பைய போட முடியல. அதனால மொத்தமா அந்த குப்பைய கொண்டு நான் வெளிய தட்டுவேன்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. "ஏன் இவ்ளோ வெயிட்டா இருக்கு? சம்திங் ராங்" அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் வந்து இருந்திருக்கு. அதையும் காவல்துறையினர் தரப்புகிட்ட வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, மார்ச் 5 மட்டும் 6ஆம் தேதி வந்து, அதாவது முஸ்கான் தேவி சௌரப் இவங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்குல்ல, அந்த பெண் பிகு அந்த பெண் வந்து பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னோட அப்பா வந்து ட்ரம்முக்குள்ள இருக்காரு. தன்னோட டாடி வந்து ட்ரம்முக்குள்ள இருக்காரு அப்படிங்கிற மாரி நெறைய பேரு சொல்லியிருக்காங்க. பட் சின்ன குழந்தை தானே ஏதோ தெரியாம சொல்லியிருக்கோம் அப்படின்னு, அந்த பக்கத்து வீட்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அத பெருசா எதுவும் எடுத்துக்கல. இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, அந்த கணவர் வந்து மனைவி மீது எவ்ளோ பாசமா இருந்திருக்காருன்னு. அதாவது மனைவி மற்றும் குழந்தையோட பிறந்த நாள கொண்டாடுறதுக்காண்டி வெளிநாட்டுல இருந்து சர்ப்ரைஸா இந்தியாவுக்கு விசிட்டுக்கு வந்திருக்காரு. பட் பார்க்க வந்த இடத்துல அந்த மனைவி வந்து அவருக்கு சமாதியே கட்டிடுச்சு. மக்களே இந்த கன்னட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இந்த உறவுக்குள்ள ஏதாவது விரிசல் வரலாம், அப்படி இல்லன்னா கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா பேசாம டைவர்ஸ் பண்ணிட்டு பிரிஞ்சிருக்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ பொறுத்தவரை முஸ்கான் தேவி அந்த பக்கத்து வீட்ல உள்ள பையன் கூட ஒரு அஃபேர் இருக்கு. அதனால முறையா விவாகரத்து வாங்கிட்டு, அந்த பையன் கூட போய் தனியா போய் எங்கேயாச்சும் போய் வாழ்ந்துருக்கலாம். ஆனா, அத விட்டுட்டு இப்போ ஒண்ணுமே செய்யாத ஒரு அப்பாவிய வந்து அந்த பொண்ணு கொலை பண்ணியிருக்கா. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்த பார்க்கும்போது ஒரு 15 துண்டுகளா அந்த பொண்ணும், அந்த பையனும் சேர்ந்து வெட்டியிருக்காங்க. எப்படி அவங்க மனநிலை வந்து இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ ஒரு கொடூரமான சம்பவம். இத செய்றதுக்குலாம் எப்படி மனசு வருதுன்னு தெரியல. அதே நேரத்தில இந்த சம்பவத்தில இப்போ பாதிக்கப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா, அந்த 6 வயது பெண் குழந்தை தான். பிகு அப்படிங்கிற அழகான அந்த பெண் குழந்தை. யோசிச்சு பாருங்க. அப்பா இறந்து போயிட்டாரு. அந்த அப்பா இருந்தா கூட இப்போ அந்த பொண்ண நல்லா வளர்த்திருப்பாரு. அவரு இறந்துட்டாரு. அதே நேரத்தில இப்போ அம்மா இனி லைஃப் லாங் வந்து அந்த பொண்ணு வந்து இனி ஜெயில்ல தான் இருக்க போகுது. அப்ப இந்த குழந்தைய யாரு பாப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாத்தா, பாட்டி வளர்ப்பாங்க. இருந்தாலும் அம்மா, அப்பா கையில இருந்து வளர்க்குற மாரி வளர்க்க முடியுமா? அந்த பொண்ணோட சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாமே இழந்துட்டு. பாருங்க அத பெத்தவங்க அதாவது பெத்த தாய் பண்ண தப்புனால, இப்ப அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் பெரிய ஒரு கஷ்டத்த அனுபவிக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த கன்னட பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இதே மாரி வேற ஒரு டாபிக்ல நான் உங்கள மீட் பண்ணேன். டேக் கேர். பாய்.